ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி விரிவாக பேச போறோம்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தினா, அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அக்கட்சியிலிருந்து விலகி திமுக தலைமை அலுவலகமான சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று அக்கட்சியின் தலைவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளதால் சிறுபான்மையினரின் வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் தமிழக அதிமுக அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் அதன் தலைவர் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து இணைந்துள்ள செய்தி தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதற்காக திமுக தலைமை அலுவலகமான சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்துக்கு சென்ற அன்வர் ராஜா அங்கு திமுக முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். அண்மையில் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது, வளர முடியாது என்று அன்வர் ராஜா தெரிவித்திருந்த கருத்து அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனால் கட்சி தலைமை அவரை கண்டித்து இருக்கலாம் என்றும், கடந்த மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிட வாய்ப்பு கேட்ட நிலையில் கட்சி தலைமை அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. இந்த அதிருப்தியினால் அவர் திமுகவில் இணைந்திருக்கலாம் என்கின்றனர் தமிழக அரசியல் நிபுணர்கள். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் வைக்கவில்லை என்றாலும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் சிறுபான்மையினர் அனைவரும் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து வருகின்றனர். அன்வர் ராஜா அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விடலாமா, என்ன செய்வதென்று தெரியாத குழப்பத்தில் இருந்து வந்த நிலையில் திடீரென அவர் திமுகவில் இணைந்து இருப்பது அதிமுகவில் அதிருப்தி ஏற்பட்டு உள்ளது. அதிமுகவில் இவர் மூத்த தலைவர் என்பதால் அதிமுக திமுகவை விடுத்து விசிக, நாம் தமிழர் கட்சி, தாவேகாவில் இணைய முடியாத நிலையில்தான் அவர் திமுகவில் இணைய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அன்வர் ராஜா ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா விலகினார். பின்னர் மீண்டும் அந்த கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டார். அதிமுகவில் அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் தமிழக அமைச்சராகவும் அன்வர் ராஜா பணியாற்றி உள்ளார். தமிழகத்தில் பாஜகவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, அதிமுக பாஜகவுடன் சேர்ந்ததால் பெரிய அளவில் வாக்குகள் பெற முடியாது என்ற கருத்தை வெளிப்படையாக அன்வர் ராஜா சமீபத்தில் தெரிவித்து இருந்தார். இதனால் அன்வர் ராஜா திமுகவில் இணைய உள்ளதாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் இருந்து அவரை அதிமுக தலைமை நீக்கி உத்தரவிட்டு உள்ளது. இதனால் அன்வர் ராஜா அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கி உத்தரவிட்டு உள்ளார். அன்வர் ராஜா திமுகவில் இணைந்த பிறகு அதிமுகவை அழித்து திமுகவுடன் மோத வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்று அன்வர் ராஜா தெரிவித்துள்ள கருத்து தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாஜகவின் பிடியில் அதிமுக சிக்கிக் கொண்டு உள்ளது. இதனால் அதிமுகவை அழித்து திமுகவுடன் மோத வேண்டும் என்ற நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாக அன்வர் ராஜா கருத்து தெரிவித்து உள்ளார். அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு சென்னை செய்தியாளர்களிடம் பேசிய அன்வர் ராஜா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து நான் அரசியலில் இருந்து வருகிறேன். அதிமுக தனது கொள்கையில் இருந்து தடம் புரண்டு பாஜகவின் கையில் சிக்கி கொண்டு உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும், அதில் பாஜகவும் இடம்பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக கூறிவிட்டார்.
3 முறை அமித்ஷா பேட்டி அளித்துள்ளார். அதில் ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி பெயரை அவர் குறிப்பிடவில்லை என்பதையும் குறிப்பிட்டு உள்ளார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் அரசியலில் இருக்கிறேன். எனவே அதற்கு புறம்பாக இப்போது அதிமுக இருக்கிறது. அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. கூட்டணி எல்லாம் நமக்கு கிடையாது. அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார், என்டிஏ கூட்டணி ஆட்சிதான், அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஒரு இடத்தில் கூட 3 முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார். ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை. தொடர்ந்து பேசிய அன்வர் ராஜா, எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார், அதில் நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று அவரால் உறுதிப்படுத்த முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதல்வர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மம்தா பானர்ஜியை தோற்கடித்து அதன் பின்னர் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதே போல கர்நாடக முன்னாள் முதல்வர் தேவகவுடாவின் மகன் குமாரசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். தற்போது குமாரசாமி எங்கு உள்ளார் என்பது தெரியவில்லை. இதே போல உத்தவ் தாக்கரே என்ன ஆனார் என்று தெரியவில்லை. அவருடைய ஆட்சி என்ன ஆனது? இவ்வளவு வேலைகளையும் பாஜக செய்துள்ளதை அவர் குறிப்பிட்டு உள்ளார். இதனால் பாஜகவுடன் எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சியை அழிப்பதே அதனுடைய நோக்கமாக இருந்து வருவதாக தெரிவித்து உள்ளார். அதிமுகவை அழித்துவிட்டு திமுகவுடன் மோத வேண்டும் என்பதே பாஜகவினர் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி தற்போதுதான் தெரிவித்து உள்ளார் என்பதையும் குறிப்பிட்டு உள்ளார். ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும், ஒரு 10 நாள் அவர் 10-12 நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் புரோகிராமை செய்து கொண்டே வருகிறார். இந்த 10 நாளும் அவர் என்ன முயற்சிக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் தான் அதிமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை. அதிமுக வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்கு. அதையே அவர் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு 20 முறையாவது சொல்லியிருப்பார் ட்ரம்ப். யாராவது கேட்டார்களா? யாரும் கேட்கவில்லை, அதை யாரும் கருதவில்லை. அதை போல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது அதிமுகவில் சேர்ந்தால் அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது. இதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. மம்தா பானர்ஜியை விட ஒரு போல்டான லீடர் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே இல்லை. மம்தா பானர்ஜி கட்சியை இவர்கள் உடைத்து சிதைத்து அங்கு 2ஆம் கட்ட தலைவராக இருந்த சுவேந்து அதிகாரியை அதிலிருந்து பிரித்து மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிற்க வைத்து மம்தா பானர்ஜியை தோற்கடித்து கடந்த தேர்தலில், அதற்கு பிறகு மம்தா பானர்ஜியினுடைய கட்சி வெற்றி பெற்ற காரணத்தால் அவர் முதலமைச்சராக வந்தார். அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதே போல்தான் நம்முடைய தேவகவுடா அவர்களுடைய மகன் குமாரசாமி பிஜேபியோடு கூட்டணி. அவர் என்னானது? குமாரசாமி இப்போது எங்கு இருக்கிறார்? ஒன்றுமே தெரியவில்லை. அதே போல நம்முடைய உத்தவ் தாக்கரே அவர் என்னானது? அவருடைய ஆட்சி என்னானது? எத்தனை பேர் வைத்திருந்த மிக அருமையான கட்சி அந்த கட்சியை அழித்து விட்டார்கள். அதை போல எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி, அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம். இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை.
என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், அந்த கூட்டணியில் பிஜேபியும் இடம்பெறும் என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதை நேற்றைய தினம் கேட்டபோது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்லியிருக்கிறார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரியவில்லை. பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக மக்கள் கட்சியின் தலைவர் மீது நம்பிக்கை வைத்துதான் வாக்களித்து வருவதை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அதை யாரும் கேட்கவில்லை. இதனால் தான் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணையலாம் என்ற முடிவு செய்து அதன்படியே திமுகவில் இணைந்துள்ளேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் முதல்வராக இருந்து வருகிறார். மீண்டும் மு.க.ஸ்டாலின் அவர்களே முதல்வர் ஆக வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக எந்த தலைவரும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி விட 15% அதிகமான வாக்குகள் பெற்று மு.க.ஸ்டாலின் முதல்வராக வருவார். பாஜகவுக்கு எதிரான கூர்மையான எதிர்ப்பை உருவாக்கியவர் மு.க.ஸ்டாலின் தான் எனவும் திமுகவில் உள்ள அனைவரும் மன வருத்தத்துடன் உள்ளனர். ஏனென்றால் அதிமுகவை பாஜக அழித்துவிடும் என்றும் இன்று வரை கூட்டணி என்று சொல்கிறார்களே தவிர இந்த கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னாரே தவிர முதல்வர் வேட்பாளர் என்று அமித்ஷா கூறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாஜகவுடன் கூட்டணி வைத்த போது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் தற்போது பாஜகவில் இருக்கும் தலைவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கு மனம் வரவில்லை. பாஜகவை சேர்ந்த 5 பேர் வெற்றி பெற்று அமைச்சராக வந்தாலும் உடனே அந்த அரசை கவனித்துவிட்டு பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராக வந்து விடுவார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியமல்ல, அடுத்த மக்களவை தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் என்று கூறுகிறார். தமிழகத்தில் அதிமுக திமுகவை தவிர பிரம்மாண்டமான கட்சி வேறு எதுவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை 7 முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து அதிமுக மீண்டும் உயிர் தேட வேண்டும், மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் சில யுக்திகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அதிமுகவினருக்கு அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்துள்ள அன்வர் ராஜா ஒரு அறிவுரை வழங்கியுள்ளார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ இன்னும் தெரியவில்லை. பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவேதான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன். அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. எனவேதான் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அடுத்த என்னுடைய சாய்ஸ், அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகம்தான். நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் தான் அதில் அடுத்த சாய்ஸாக இருக்கிறார்கள். எனவேதான் நான் நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இங்கு வந்து இணைந்திருக்கிறேன். நிச்சயமாக தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை எப்படி நான் சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்றால், ஒரு தலைவர் மீது நம்பிக்கை வைத்துத்தான் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவை சுற்றி இருந்த மிக முக்கியமான தலைவர்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், ராஜாஜி இருந்தார், மாபோஸ் இருந்தார், நம்முடைய காகிதம் இல்லத்து இருந்தார், நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் சீபா ஆதித்தனார் இருந்தார், லெஃப்ட் ரைட்டு எல்லாம் இருந்தது, கல்யாண சுந்தரம் இருந்தார், ராமமூர்த்தி, இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இவர்களுடைய அணி மிகப்பெரிய அருமையான அணி என்பதால் அந்த அணியை மக்கள் ஆதரித்தார்கள். அதற்கு பிறகு 71 தேர்தலில் டாக்டர் கலைஞர் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து அந்த 71 தேர்தலை சந்தித்த காரணத்தால் மிகப்பெரிய வெற்றியை அந்த தேர்தலில் தந்தார்கள். அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள், யாருக்கு ஓட்டு? அம்மாவுடைய தலைமைக்கு ஓட்டு, அப்படி இல்லை என்றால் கலைஞருடைய தலைமைக்கு ஓட்டு.
கலைஞருடைய தலைமைக்கு ஓட்டு, அப்படி இல்லைன்னா அம்மாவுடைய தலைமைக்கு ஓட்டு. ஆக அந்த ஒரு தலைவரின் மீது மக்கள் வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாகத்தான் ஆட்சி இங்கு நடைபெறுகிறது. இப்போது நான் கேட்கின்ற கேள்வி ஒரே கேள்விதான். இப்போது தமிழ்நாட்டில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான தலைவர் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரும் இல்லை. எடப்பாடியா அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா என்றால் எடப்பாடி அவர்களை விட 15% அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார். ஏனென்றால் மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இதற்கு காரணம். இவருக்கு இணையான தலைவர்கள் அதிமுகவிலே இல்லை. அது இனிமேல் வருவார்களா என்பதும் சந்தேகம்தான். தமிழ்நாட்டில் திமுக என்ற கட்சி தமிழகத்தில் உள்ள சிறுபான்மை வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக முதல் இடத்தில் இருந்து வருகிறது. அதிமுக இந்து தமிழர்களின் வாக்குகளை பெறக்கூடிய இடத்தில் முதல் இடத்தில் இருந்து வருகிறது. பாஜக இந்துக்களின் வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக இருந்து வருகிறது. இப்போ மாநில கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சியாக இருந்தாலும் மக்கள் எதை வைத்து வாக்களித்து வருகிறார்கள் என்றால் அந்த கட்சியினுடைய தலைவர், அதாவது அந்த தலைவர் மாசா இருக்கிறாரா, கிரேட்டா இருக்கிறாரா, கரிஷ்மா இருக்கிறாரா, இந்த 3 அடிப்படையில் தான் மக்கள் அந்த தலைவனை வைத்துதான் அந்த கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து வருவது தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு தேர்தல் களமாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆரை எப்படி மக்கள் ஆதரித்தார்கள், ஜெயலலிதாவை எப்படி மக்கள் ஆதரித்தார்கள், அதே போல தற்போது மு.க. ஸ்டாலின் அவர்களை மக்கள் ஆதரித்து வருகிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் 2019ஆம் ஆண்டு முதல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. இன்றைய நிலையில தமிழகத்தின் மாஸ் லீடர் யாருன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கிரேட் லீடர் யாருன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கரிஸ்மா லீடர் யாருன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா திமுகவுக்கு தந்தை பெரியார் வாக்கு, அண்ணா வாக்கு, கலைஞர் வாக்கு, தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாக்கு இருக்கின்றது. சிறுபான்மை மக்களின் வாக்கு இருக்கின்றது. அதிமுகவுக்கு தந்தை பெரியாரின் குறைவான வாக்கு தான் தந்தை பெரியார் வாக்கு அதிமுகவுக்கு போகும். அண்ணா வாக்கு இருக்கின்றது, எம்ஜிஆர் வாக்கு இருக்கின்றது, ஜெயலலிதா வாக்கு இருக்கின்றது, முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு, அதே போல் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கும் அதிமுக இருக்கின்றது. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக இணைத்து கொண்டால் அதிமுக பலமான கட்சியாக உருவெடுக்கும். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றுள்ள ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இந்த 3 அணிகளையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைத்து கொண்டால் மட்டுமே அதிமுகவால் 2026 வெற்றி பெற முடியும். அந்த அதிமுக வரலாற்றில் தொடர்ந்து 2 முறை நாங்கள் தோல்வி தழுவியது கிடையாது என்பதை நிரூபிக்க வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்க வேண்டும். பாஜகவுக்கு வாக்கு வங்கி பார்த்தனாக்கா மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயுடைய வாக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு வாக்கு வங்கியாக பாஜக கிடைக்க உள்ளது. தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உடைய வாக்கு பாஜகவுக்கு கிடைக்க போகின்றது. இப்படி 3 விதத்துல பாஜக வாக்கு கிடைக்க போகின்றது. அதாவது இந்துக்கள் வாக்கு பாஜக கிடைக்கும், இந்து தமிழர்கள் வாக்கு அதிமுக கிடைக்கும். சோ இந்துக்கள் வாக்கும் இந்து தமிழர்கள் வாக்கும் ஒன்றா சேரும் போது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு ஜாதி கட்சி இருக்கின்றது. ஜாதி கட்சினா பாமக ஜாதி கட்சி. இந்த பாமகவுக்கு வட மாவட்டங்கள்ல ஒரு 120 தொகுதிகள்ல செல்வாக்கு உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வாக்கு உள்ளது. ஆனா பாமக தனித்து போட்டிட்டா வெற்றி பெற முடியாத நிலையில இருக்கின்றது. அது மாற்று கருத்து இல்லை. அதே போல விசிகாவுக்கும் வட மாவட்டத்துல வாக்கு வங்கி இருக்கின்றது, தமிழ்நாடு முழுவதும் வாக்கு வங்கி இருக்கின்றது.
விசிக பாமகவை போன்று பல ஜாதி கட்சி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு உள்ளது. அந்த கட்சிகளுக்கு ஒரு சில மாவட்டங்களிலும் ஒரு சில தொகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளிலும் வாக்கு வங்கி இருக்கின்றது. ஸோ ஜாதி கட்சியில பெரிய கட்சினா ஒன்று பாமக, இன்னொன்று விசிக என்பதுல மாற்று கருத்து இல்லை. இப்படி வாக்குகள் பல்வேறு கட்சிகளுக்கு பிரிந்து உள்ளது. இந்த ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெறக்கூடிய கட்சி தான் 2026 ஆட்சியை கைப்பற்றும். அது தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் வாக்குகளை பெறக்கூடிய கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல்வேறு இனம், பல்வேறு மொழி, பல்வேறு ஜாதி, பல்வேறு மதம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடு, பல்வேறு நாகரிகம் கொண்ட தேசம்தான் இந்தியா. அதே பல்வேறு நாகரிகம் கொண்ட மாநிலம்தான் தமிழகம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்களை தாண்டி, அதாவது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களை தாண்டி பிற மொழியாளர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் நகர்ப்புறத்தில் வசிக்கிறாங்க. ஆனா பச்சை தமிழர்கள், அதாவது கர்மவீர காமராஜ் பச்சை தமிழர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பச்சை தமிழர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறங்கள்ல வசிக்கிறாங்க. அவங்க எல்லாம் விவசாயிகள், ஏழை விவசாயிகள். இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சி சென்னை மாநகராட்சி 20 ஆண்டுகள் ஆண்டது. தமிழக சட்டமன்றத்தை 30 ஆண்டுகள் ஆண்டது. இந்திய நாடாளுமன்றத்தை 60 ஆண்டுகள் ஆண்டது. அதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜர் கக்கனுடைய வாக்குகள் இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி செல்வந்தர்களின் கட்சி. காங்கிரஸ் கட்சி அந்த செல்வந்தர்கள் வாக்கும் காங்கிரஸ் கட்சி இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், அது ஒருத்தர் இறந்துட்டாரு, அதனால 17ஆக குறைந்து விட்டது. 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. இப்படி வாக்குகள் ஜாதி ரீதியாக, மதம் ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக பிரிந்திருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த சித்தாந்தத்தையும் உள்ளடக்கிய ஒரு கட்சி தான் தமிழகத்தில் 1920ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆனா இத்தகைய நிலையில தமிழகத்தின் புதிய வரவாக முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்தை சந்திக்க உள்ள நடிகர் விஜய் யாருடைய வாக்குகளை வாங்க போகிறார் என்று பார்த்தால், அவர் தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் வாக்குகளை வாங்க போகின்றார். இளைஞர்கள் வாக்குகளை வாங்க போகின்ற முதல் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி தவேக. நீ தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அதனால திமுக இடத்தில் தவேக ரீப்ளேசிங் டிஎம்கே இன் தமிழ்நாடு என்ற ஒரு நிலை வரப்போகின்றது. அதாவது திமுகவுக்கு மாற்றான ஒரு கட்சி யாருன்னா தவேக. இதுவரை திமுகவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட பல கட்சி காணாமல் போகியுள்ளது. அதாவது பாமக தொடங்கப்பட்டது, விசிக தொடங்கப்பட்டது, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தொடங்கப்பட்டது, பல கட்சி தொடங்கப்பட்டது. புதிய தமிழக கட்சி தொடங்கப்பட்டது, புரட்சி பாரதம் கட்சி தொடங்கப்பட்டது, புதிய நீதி கட்சி தொடங்கப்பட்டது. நிறைய கட்சி திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும், கோலோச்ச வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடங்கப்பட்டது. ஆனாலும் திமுகவை தோற்கடிக்க முடியவில்லை. அதனால் திமுகவை தோற்கடித்து வீட்டுக்கு நிரந்தரமாக அனுப்பக்கூடிய ஒரு கட்சி எதுனா நடிகர் விஜயால் தொடங்கப்பட்டுள்ள தவேக என்ற கட்சி தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகின்றது. இதை அவரே தெரிவித்து விட்டார். தவேகவின் முதல் எதிரி, அரசியல் எதிரி திமுக தான், கொள்கை எதிரி பாஜக தான் சொல்லிவிட்டார். பாஜக இந்தியாவை ஆள்கிறது, 3வது முறையாக ஆள்கிறது. 20 மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடைபெறுகிறது. அதனால் பாஜகவை தவேகவால் வீழ்த்துவது என்பது இயலாத காரியம். ஒரு பேச்சுக்கு அவர் சொல்லியிருக்கார், அதாவது கொள்கை எதிரி சொல்லியிருக்கார். உங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேற, கொள்கைக்கு தான் எதிரி சொல்லியிருக்காரு. ஆனா திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவதே தவேகவின் நோக்கம். அதற்காகவே கட்சி தொடங்கியிருக்கிறேன் என்று பகிரங்கமாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் விஜய் தெரிவித்து உள்ளார். விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 25 ஆண்டுகளாக இந்த ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம் போன்ற அமைப்புகளை உருவாக்கி மாணவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் சிறந்த நலத்திட்ட உதவிகளையும் பண உதவிகளையும் மருத்துவ உதவிகளையும் செய்து உள்ளார். அதாவது மக்கள் சேவையில தவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு அதிக அக்கறை
இருக்கின்றது என்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதனால் 2026க்கு பிறகு தமிழகத்தில் திமுக என்ற ஒரு கட்சி அரசியலிலிருந்து படிப்படியாக காணாமல் போகும். அந்த திமுக இடத்துல தாவேக இடம்பெறும். இன்னும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் தாவேகா ரீப்ளேசிங் டிஎம்கே இன் தமிழ்நாடு. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.